ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் அண்ணி பசங்க அப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னாங்க. அதனால சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 2 கழுவி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பாதியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு சால்ட் உப்பு கொஞ்சோண்டு தூவிக்கிட்டேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டாங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாம் நான் கடையில் வாங்கி வச்சதே இருந்துச்சுங்க, அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தனியாக அதுக்கு செய்யலை. அப்புறம் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சில்லி வறுவல் தூள் மசாலாவும் மிளகுத்தூளும் தாங்க ஆட் பண்ணேன். நீங்கள் என்ன மசாலா உங்களுக்கு பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த மசாலா தான் பிடிக்கும். அப்புறம் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். காவியா, ஃப்ரெஞ்ச் சிப்ஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயங்காலம் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் அண்ணி பசங்க அப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னாங்க. அதனால சரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 2 கழுவி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பாதியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு சால்ட் உப்பு கொஞ்சோண்டு தூவிக்கிட்டேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டாங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாம் நான் கடையில் வாங்கி வச்சதே இருந்துச்சுங்க, அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் தனியாக அதுக்கு செய்யலை. அப்புறம் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சில்லி வறுவல் தூள் மசாலாவும் மிளகுத்தூளும் தாங்க ஆட் பண்ணேன். நீங்கள் என்ன மசாலா உங்களுக்கு பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அந்த மசாலா தான் பிடிக்கும். அப்புறம் பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள். காவியா, ஃப்ரெஞ்ச் சிப்ஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது.